ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்ப சூப்பராக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை படாத பாடு படுத்துறாரு. ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீச்சட்டியெல்லாம் எடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பக்தியாக இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ரமேஷ் தான். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் நலங்கு ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு தீபாவுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு நலங்கு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அபிராமி, அதுக்கப்புறம் மீனாட்சி வயத்துலேயே நலங்கு வச்சுட்ருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வாப்பா, வந்து தீபாவுக்கு நலங்கு வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா கார்த்தி, தீபா உன்னுடைய வருங்கால மனைவி, உன் பொண்டாட்டிக்கு நீ தான்ப்பா நலங்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தீபாவை கூப்பிட்டு நலங்கு வச்சு விட்றாங்க. உடனே வந்துட்டு கார்த்திக் தீபாவை நோக்க, தீபா கார்த்தியை நோக்க, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கம்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஒரு சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேபேக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபாவுக்கு நலங்கு வச்சு முடிச்சிடறாரு. அண்ட் அந்த டீமிங்கில் நம்ம ரம்யா வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பதிலாக ரம்யா வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே, பேசாமல் இந்த தீபாவை ஏன் கார்த்திக் கல்யாணம் முடிக்கணும், நம்மளை கல்யாணம் முடிக்கணும்னு கார்த்திக்கு தோணவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த இடம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு. ரம்யா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரம்யா இன்னும் கனவுல இருந்துட்டு இருக்காங்க. ரம்யா என்ன கனவா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து நீ தான் வைக்கணும் நலங்கு, வந்து தீபாவுக்கு உன் ஃப்ரெண்ட் தீபாவுக்கு நலங்கு வச்சு விடு, அவளுக்காக அவள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அவள் கல்யாணம் நல்லா நடக்கணுன்றதுக்காக நீ நிறைய பரிகாரம்லாம் செஞ்சியாமே, ஸோ நீ தான் வந்துட்டு இவளுக்கு நலங்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவை கிண்டல் பண்ணுறாங்க மீனாட்சி. அவங்க கிண்டலுக்கு கேலிக்கும் கூடிய சீக்கிரமே ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு தீபாவுக்கு போயிட்டு நலங்கு வச்சு விடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி கார்த்தி கூப்பிட்டு, கார்த்தி நீ எங்கேயுமே போக வேண்டாம்ப்பா, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது, அதனால நீ எங்கேயும் வெளியே போய் அலைய வேண்டாம், ஸோ எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம், ரிலாக்ஸாக வீட்டில் இரு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து நிறைய சடங்குகள்லாம் இருக்குது, ஸோ அதை ஃபாலோ பண்ணணும், நீ எங்கேயும் வெளியே போயிட்டு டயர்ட் ஆகிட்டு அண்டு ஒர்க் ப்ரெஷரில் இருக்காத அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா, நான் வந்துட்டு ஒன்றும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் கார்த்தி, நான் சொல்கிறத நீ இந்த டைம் அது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லி கார்த்தியுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவை பார்க்குறதுக்காக பியூட்டிஷியன் வராங்க. ஸோ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மேக்கப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ரம்யாவுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. இது எல்லாமே நமக்கு வர வேண்டியது, இது எல்லாமே நமக்கு செய்ய வேண்டியது, எப்படியாச்சும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ரிங்கை தேடிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம அபிராமி தீபாவுக்காக எடுத்து வச்சிருக்க ரிங்கு. ஸோ பயங்கர சூப்பராக போயிட்டு